ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மினி டிஃபன். அதில் முதல்ல ஸ்வீட் வச்சுக்கலாம். கேசரி, அதுக்கப்புறம் மசால் தோசை, உருளைக்கிழங்கு உள்ள வச்சது, பூரி, இட்லி, பொங்கல், வடை, உளுந்து வடை, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். இதுதான் நான் இன்றைக்கி செஞ்சது. உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கும் தோசைக்குமா சேர்த்து. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இருந்தது மெனு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி டிஃபனு. ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ஒரு அழாக்கு பச்சரிசியும் அரை அழாக்கு சிறுபருப்பும் எடுத்துக்கிறேன். இதை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு குக்கரில் சாம்பாருக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பும் 50 கிராம் சிறுபருப்பும் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடரு, ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள். இதெல்லாம் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் மாவு, அது வேகட்டும். அதுக்குள்ளே பூரிக்கு மாவு பசைஞ்சு வச்சிடலாம். பூரிக்கு உப்பு போட்டு மாவு தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பசைஞ்சு வச்சிடறேன். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுக்கலாம். பொங்கலுக்கு 1க்கு 3 தண்ணி விட்டு வேக வைக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டில். அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சு. இட்லி தட்டை எடுத்து தண்ணி தெளிச்சிட்றேன். நான் அப்படி இட்லி தட்டில் எண்ணெய்லாம் தடவ மாட்டேன், துணியெல்லாம் போட மாட்டேன். வெறுமே அலசிட்டு ஊற்றி வைப்பேன். தண்ணி தெளித்து எடுத்தேன்னா இட்லி அழகாக வந்துடும். அப்படி தான் நான் எப்போவுமே இட்லி செய்வேன். எல்லா இட்லியும் எடுத்துட்டேன். 2 இட்லி பாத்திரத்தில் 17 இட்லி வரும். அதையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாய், தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். உடச்சிக்கல்ல ஒரு 2 கப்பு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு உப்பு போட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பருப்பு விசில் இறக்கி வச்சிட்டேன். சூட்டோடையே அப்படியே கரண்டிலே கடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது டிஃபனுக்காக செய்கிற சாம்பார். உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். அதை லைட்டாக கொஞ்சம் செவக்கட்டும். செவந்தோடனே அதில் சின்னதாக கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சின்னதாக வெட்டி வச்சு இஞ்சி போட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். நீட்டாக வெட்டின வெங்காயம் அதையும் சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பொங்கலுக்கு வச்ச அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு. நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் உருளைக்கிழங்கு போட்டேன். இதை கேமராவை திருப்பி எடுக்க முடியல. எங்கள் தம்பி பையன் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அவன் சொல்லலை, அத்தை இது காட்டல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு மசித்து வச்ச உருளைக்கிழங்கு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ரெடி பண்ணிக்கிறேன். 2 ஸ்டவ்லையும் மாறி பண்ணதில் அது கேமரா இடம் வேறு இல்லை. எடுக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுக்கிறதுக்கு. அதுலேயும் ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணி எடுத்தேன். இது போடுறத மிஸ் பண்ணிட்டேன்.
இப்போது கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். பேன் வச்சு அதில் ஒரு 12 பல் பூண்டு, வெங்காயம் 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 12 காஞ்ச மிளகா, அதையும் நான் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். நல்லா வேகணும், நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதில் மிளகு, சீரகம், அது கொஞ்சம் பொரியட்டும் நெய்யில். இப்போ துண்டு துண்டாக வெட்டி வச்ச இஞ்சி போட்டால் பொங்கலுக்கு நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் முந்திரி, ஒரு 10-15 முந்திரி பல் போட்டு ஒரு வதக்கிட்டு பச்சை கருவேப்பிலையும் போட்டு அதை எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருந்தது பொங்கலுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஆக்சுவலாக குக்கரில் மூடி வேக வச்சு செய்ய மாட்டேன் பொங்கல் வீட்டில். சூப்பரான பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னிக்கு சாம்பாருக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு 1/4 வெங்காயம், அதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் செவக்கட்டும். கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதில் வீட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இப்போ புளி தண்ணி கொஞ்சம் நான் ஊற்ற போகிறேன். அது டிஃபன் சாம்பாராக இருந்தால் கூட கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியில் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை. நான் புளி ஏற்கனவே தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 குழம்பு கரண்டி ஊற்றிக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே புளியோட பச்சை வாசனை போனோடனே இந்த சாம்பாரில் கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு கொதிக்க விடலாம். ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கொதிச்சிடுச்சு. உளுந்து நான் ஏற்கனவே ஒரு ஈடு அரைச்சி எடுத்துட்டேன். 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சேன். 2ஆவதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இதுவாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேவையான அளவு வெங்காயம், இதெல்லாம் நான் முதல்லையே வெட்டி வச்சேங்க. ஃபுல்லாக முதல்லையே நிறைய ஒர்க்கு முன்னாடியே பண்ணி வச்சேன். வடைக்கு வெங்காயம் வெட்டி வச்சது, கார சட்னிக்கு வெங்காயம் வெட்டினது, சிறுபருப்பு வறுத்து எடுத்து வச்சது, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு செஞ்சாவே வடை ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ உங்களுக்கு மாவு இன்னும் தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ரெடி பண்ணி எடுத்துடுறேன். இப்போ சப்பாத்தி பூரிக்கு மாவு பசங்க வச்சுருந்தேன். பூரி தரட்டிக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 12 பூரி தரட்டிக்கிறேன். அப்புறம் மிச்சத்தை ஒன்றா தரட்டி வச்சா தான் போட முடியும். மேடையில் இடம் இல்லை, ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. காலையிலேருந்து சரியான வேலை. அதனால் உட்காந்த மாதிரியே திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா பூரியும். பூரி திரட்டி முடிக்கும் போது தான் போட்டோம் பாருங்கள். வீடியோவை கட் பண்ணி இது 2.25 மணி நேரம் இருந்தது இந்த வீடியோ. நான் அதை 13 நிமிஷமாக நான் அதை கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இப்போது 2 சட்னிக்கும் தாளி போட்டுக்கலாம். கார சட்னி ஆறிடுச்சு, அதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறம் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு 2 சட்னிக்கும் தாளிப்பு. இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ பூரி போட்டுக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், பூரி போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ஆகிடுச்சு, பொங்கல் ஆகிடுச்சு, 2 கார சட்னி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு ஆகிடுச்சு, இட்லியும் ஆகிடுச்சு. இப்போ பூரி 12 பூரி திரட்டினேன். முதல்ல அதை போட்டு எடுத்துக்கலாம். பத்தலைனா அப்புறமா எடுத்துக்கலாம். நாங்கள் 7 பேர் இந்த மினி டிஃபன் சாப்பிட்டோம். பசங்க பூரியெல்லாம் 2 சாப்பிட்டாங்க. தோசை 1 சாப்பிட்டாங்க. வடை 2 வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் பெரிய ஹோட்டலில் கூட போய் மினி டிஃபன் சாப்பிட்ருக்கேன். இந்த அளவுக்குலாம் இருக்காது. உண்மையாக சொல்லணுன்னா, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. பூரி எடுக்கிறது மட்டும்தான் நான் காட்டுறேன்.
பாருங்கள், ஒரு 4-5 பூரி நல்லா உப்பி எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இது ரொம்ப நாளாக இந்த மினி டிஃபன் செய்யணும், ஏதாவது ஒரு பர்த்டே அப்போது எல்லோரும் ஒன்றா சேரும்போது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் அமைஞ்சது. இப்போ கேசரி செய்ய 1.5 கப் ரவை போட்டுக்கிறேன். சின்ன கப்பில் 1.5 கப் ரவை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக 1.5 கப் ரவைனா 1.5 கப் நெய் விடணும். நான் அவ்வளோ விடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆனால் நெய் கம்மியாக தான் இருக்குது. இப்போ திராட்சை பழம் சேர்த்துக்கலாம். அதில் காஞ்ச திராட்சை, நான் முந்திரி வந்து தனியாக தான் வறுத்து போடுவேன், காஞ்ச திராட்சை தான் இதில் போடுவேன். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். அதை இதில் வந்து அது பொரிஞ்சு பபுளாகி வரும், அதுதான் அது பதம். ஒரு 6 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். 1.5 கப்புக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி, சுடு தண்ணி போட்டு மூடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். பத்தலை, அதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ 4 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் நிறுத்திட்டு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போட்டு வச்சேன். இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ரவை வெந்துடும். ரவை வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும், இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக தெரியும் ரவை வேகலைன்னா. இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ சர்க்கரை வந்து 1க்கு இப்போ 1.5 3 கப்பு ஆட் பண்ணோம். நான் 2 கப்பு தான் ஆட் பண்ணுறேன். என் வீட்டில் செய்கிறோம், ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்றதுனால. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கோம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து பக்கத்தில் ஸ்டவ்லேயே நான் பேனில் முந்திரி வறுக்கிறேன். இந்த பக்கம் இதை விட்டுட்டு எங்கள் தம்பி பையன் பார்த்துட்டே இருக்கிறான். சொல்லலை, அத்தை இதுதான் வீடியோ கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் போடுற முந்திரியை திருப்பல கேமரான்னு சொல்லவே இல்லை அந்த பையன் என்கிட்ட. அதையும் வறுத்து, நிறைய முந்திரி வறுத்து அதில் போட்டுக்கிறேன். இப்போ கடாய் இறக்கி வச்சுருந்தேன். இப்போ திருப்பியும் கடாய் வச்சு பூரி பொரிச்ச எண்ணெயிலேயே வடையும் போட்டுக்கிறேன். உளுந்து வடை ஃபஸ்ட்டு ஒரு 5 வடை போடுறேன், அதுதான் நான் காட்டுறேன். நான் 15 வடை போட்டு எடுத்தேன். நான் வந்து இடது கையில் வச்சு தட்ட மாட்டேன் வடையை. அதேமாதிரி இலை பிளாஸ்டிக் பையில் வச்சுக்கோங்க, நான் ஒரே கையிலேயே எடுத்து அப்படியே போட்டுருவேன் வடையை. எனக்கு அது மாதிரி தான் பழக்கம், வடை போட்டு. எவ்வளோ வடைனாலும் ஒரு கையிலே எடுத்து அதிலே ஓட்டை போட்டு அப்படியே போட்டுருவேன் நான். அதேமாரி ஒரு 100 வடை வரைக்கும் மிக்சிலேயே செஞ்சுருவேன் நான், மிக்சிலேயே அரைச்சி. பாருங்கள், மசால் தோசை சூப்பராக ஒரு தோசை விட்டு எடுத்துட்டேன். அடுத்த தோசை ஊற்றுறேன். பக்கத்தில் அந்த பக்கம் பூரியும் சுட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான், வடையும் சுட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஈடு வடையும் போட்டிருக்கேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச மாவு இட்லிக்கு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் நான் வீட்டு மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், பழைய மாவு. அது கலந்து தான் நான் தோசை சுடுவேன். இட்லி மாவுலேயே தோசை நல்லா இருக்காது. இட்லி மாவு வந்து அந்த உளுந்து அதிகமாக இருக்கும், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கப்பு மசாலா வச்சு தோசை. நான் வீடியோக்காக இலையில் போட்டதை என்னுடைய மகன் தான் சாப்பிட்றான். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.